பிரியதர்ஷினி மேடம் ஒரு 2-3 பதில் சொல்லணும் இவங்க சொன்னதுக்கெல்லாம். சொல்லிடுறேன் அதை. சொல்லுங்க. காங்கிரஸ்ல இருந்து வந்த சகோதரர் நிறைய விஷயங்களை சொன்னாரு. பழைய வரலாற்றை எல்லாம் எடுத்து தூசி தட்டி இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. எனக்கு அந்த ஒரு குரல் கேட்டுட்டே இருந்தது, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னது எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர். அது மாதிரி ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் எந்த கடினமான வார்த்தையும் பயன்படுத்த விரும்பவில்லைங்கிறத சொல்லிடுறேன். ராகுல் காந்தி அவர்களுக்கு எந்த மாநிலத்திலும் ஃபுட்டிங் கிடைக்கல, கால் பதிக்கிறதற்கு ஒரு இடம் கிடைக்காத போது இந்தியா கூட்டணி என்ற ஒன்றை உருவாக்கி ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தது எங்களுடைய தலைவர். அதை நினைவில் வச்சுக்கணும். எனவே ஒரு காலத்தில் மலர் கிரீடமாக இருந்தது, இப்போது முள் கிரீடமாக மாறிவிட்டதுங்கிறது அவர்கள் எப்போதுமே பச்சோந்திகள். நீங்க காங்கிரஸ் சுமை அப்படின்னு சொல்றீங்க, ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் அமைச்சரவையில நாங்க இடம் கொடுத்தோம் திமுகவுக்கு, அவங்கதான் எங்களுக்கு சுமை அப்படின்னு சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்தியாவிற்கே அடையாளப்படுத்தியவர்கள் காங்கிரஸ்காரர்கள். இல்லாட்டி இந்தியாவுக்கு அது தெரியாது. ராகுல் காந்திக்கு ஃபுட்டேஜே இல்லைன்னு சொல்றாங்க. அது அவர் பிரதமர் வேட்பாளர் இங்க அறிவிச்சுட்டு வெஸ்ட் பெங்கால்ல போய் மறுத்துட்டாரு. யாரு? இவரு ஸ்டாலின் அவர்கள். என்ன மறந்தாரு? இங்க சொன்னாரு ராஜீவ் காந்தி அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளர். ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் சொன்னாரு. ஆனா வெஸ்ட் பெங்கால் கூட்டத்துல போய் சர்வகட்சி கூட்டத்துல அங்க போய் அவர் முன்மொழி இல்லை. அப்பயே நீல யாருமே முன்மொழியாம இருக்கும்போது சார் ஒரு வாரம் முன்னாடி முன்மொழிகிறீங்க சார் சத்தியமூர்த்தி மாவட்டத்தில். அங்க போய் நீங்க முன்மொழியில சார், முன்மொழியாம விட்டார், வேற யாரும் மாத்தி சொல்லல. மாத்தி சொல்லல, முன்மொழியிலன்றதே ஒரு பெரிய விஷயம் இல்ல. அவர்தான் சார் முன்மொழிந்தாரு முதல் சார். அங்க போய் ஒரு முன்மொழியில அவங்க என்ன பண்ணாங்க, மம்தா பானர்ஜி நோக்கி போச்சு. இத்தனைக்கும் பிஜேபியின் அத்தனை வெறுப்பையும் எதிர்ப்பையும் சமாளித்துக் கொண்டு எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியின் பெயரை சொன்னார்ங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. அதை தவிர சகோதரர் தாவேகாவின் ஆதரவாளர் இப்போது செங்கை பத்மநாபன் ஐயா அவர்கள், அவர் பேசும்போது 2029 தேர்தலை பற்றி நிறைய சொன்னார். அப்போ நாங்கள் இப்படி ஒரு ஜம்போ கூட்டணியாக இருப்போம், மெகா கூட்டணியாக இருப்போம், எங்ககிட்ட இந்த கட்சிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. அதை தவிர 10 நாள் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளே நீங்கள் எப்படி இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறீங்க அப்படின்னாங்க. சிங்கப்பெண்ணை பற்றி சொன்னார். சிங்கப்பெண்ங்கிறது கமாண்டோ படை என்று எங்களுடைய தலைவரின் ஆட்சியில், முந்தைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலேயே பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு படை எங்களுடைய தலைவருக்கு, அன்றைய முதல்வருக்கு பாதுகாப்பு கொடுத்தது. கமாண்டோ படையத்தான் சிங்கப்பெண்ணு மாத்திருக்காங்க. அடுத்தது வண்டல்மண், அதை இலவசமா எடுத்துக்கிறது எங்க காலத்திலயும் இருந்ததுதான். இலவசமா எடுத்துக்கோங்கிறதால இயல்பான விஷயம். அதை தவிர மிகப்பெரிய குற்றச்சாட்டு வண்டல்மண்ணை கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. இன்னொன்னு மந்திரி சபை தாமதம் ஏன்னு கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க அப்படின்றாருல, அந்த 10 நாள்ல என்னெல்லாம் நடந்தது? எது அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களை கூட சந்திப்பதை விட்டுவிட்டு அந்த பிரிவினை பேசிக் கொண்டிருந்த அந்த 25 பேருக்கு ஒரே நிறமா பொக்கே எடுத்துக்கிட்டு போய் சந்திச்சாரு. அதுக்கு முன்னாடி சோஃபா போச்சுங்கிறதெல்லாம் எதுக்காக? அப்ப அந்த 10 நாள் தாமதம் எதற்காக என்று தமிழ்நாட்டு மக்களின் குரலை நாங்கள் எதிரொலித்ததுங்கிறது எப்படி தவறாக முடியும்? எப்படி தவறு? ஏன் போகலையா? அடுத்தது எடப்பாடி அவர்களை ஏன் போய் சந்திக்கல? இத்தனைக்கு எடப்பாடி அவர்களுக்கு அன்னைக்கு பிறந்த நாள் வேற சொல்றாங்க. எதிர்கட்சி தலைவர் அப்போது அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர், அவரை கூட பார்க்காமல் இந்த டிவைடிங் ஃபேக்ஷனை போய் எதுக்கு சந்திச்சாருங்கிற அதற்கான பதில் இன்னமும் வந்து சேரவே இல்லை. கூட்டத்தை போய் கேட்கிறாங்க. ஒரு வைகோ அவர்களையோ எங்களுடைய தலைவரையோ கம்யூனிஸ்ட் தோழர்களையோ சென்று சந்திக்கக்கூடிய பெருந்தன்மை வாய்ந்த தமிழ்நாட்டின் முதல்வருக்கு அதிமுக என்கின்ற மிக பெரும்பான்மையான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அதனுடைய பொதுச் செயலாளரை சந்திக்கணுங்கிற அந்த ஒரு கண்ணியம், அந்த ஒரு நாகரிகம் இல்லையா? சரி, அப்ப டாஸ்மாகை பத்தி 717 சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறார்கள் டாஸ்மாகை மூடிட்டு பக்கத்திலேயே தனியார் பார் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க செய்யறது? டாஸ்மாக் என்கின்ற அந்த நிறுவனத்தின் வருமானம் தமிழ்நாட்டு அரசுக்கு செல்வது, ஆனால் தனியார் பாருக்கு உண்டானது என்பது தனியார் முதலாளிகளுக்கானது. அப்ப இவர்களும் பிஜேபியின் பி டீமாக தமிழ்நாட்டில் தனியார் முதலாளிகளை வளர்த்து விடுகிறார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்தது சகோதரர் அப்போ அதிமுக என்பதே இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாரு. திமுக என்பதும் இல்லாமல் போயிடுங்கிற மாதிரி பேசுறாரு. அது எதனுடைய அஜெண்டாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் தெளிவா சொல்றேன்.
கோல்வாக்கர் 1966 பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்கின்ற நூலில் என்கிட்ட புத்தகமே இருக்கு, பக்கமும் சேர்த்தே சொல்றேன் வேணா, அதுல எழுதியிருக்காரு இந்தியாவிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டியவை கம்யூனிசம், இந்தியாவிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டியது திக, இந்தியாவிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டியது திமுக என்று தெளிவாக எழுதியிருக்கிறார். அந்த அஜெண்டாவை தான் இப்போது இன்றைய தாவேகா மூலமாக பிஜேபி நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்பது உண்மை. அதை மறுக்க முடியுமான்னு சொல்லுங்க.